எஸ். எஸ் மக்களே, டிஸ்டிலேஷன் தான் நம்மளுடைய டாபிக்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பார்த்தோம். சிம்பிள் டிஸ்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன் உள்ள ஆட்களை செப்பரேட் பண்ண இது யூஸ் பண்ணும். எனி ஒன் யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கிறத நம்ம செப்பரேட் பண்ணுவோம் சார். பாயிலிங் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கணுமா இல்லை அதிகமாக இருக்கணுமா, வாலடைல் நான் வாலடைல் போத் ஆர் வாலடைல். எடுத்த உடனே ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இல்லை பார்த்தேன். பாத்தீங்களா டியர் பேரண்ட்ஸ், வாயை திறக்க மாட்டான். எனிவே, ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, டிஸ்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஐ மீன் செப்பரேட் பண்ணி எடுப்போம் அப்படின்னா, இந்த வாலடைல் லிக்விட் ஃப்ரம் நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த லிக்விட் ஹேவிங் சஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் இந்த ஏர் பாயிலிங் பாயிண்ட். அப்போ இந்த ஒரு கண்டிஷன்ஸை தான் நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷனில் செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் கூட யார் இருக்குன்னா அனிலின் இருக்கான். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 டிகிரி அந்த பக்கத்தில் தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் இதாக என்ன சொல் டிஃபரன்ஸ் அதிகமாக தெரியுற மாதிரி தான் இருக்கு. எனிவே, அப்போ இந்த மாதிரி ஆட்களை பிரித்து எடுக்க நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். எது அப்படின்னா சிம்பிள் டிஸ்டிலேஷன். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் தான் லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி என்னன்னா, முதல்ல என்ன மாதிரி லிக்விட்ஸை, இது என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ் இதுலேருந்து பிரிப்போம் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். இஃப் த டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் டூ லிக்விட் இஸ் நாட் மச், அப்போ இங்க டூ மச், இங்க நாட் மச். ஸோ திஸ் இஸ் த மச். இப்போ என்னன்னா நாட் மச், த வேப்பர் ஆஃப் சச் a liquid ஆர் ஃபார்ம்டு வித்தின் த சேம் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஓகே, பக்கத்துல இருக்கா, அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் சீக்கிரம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. சைமல்டேனியஸ்லி த டெக்னிக் ஃபார் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூசுவலி such a case in the technique vapor of liquid mixture or passes through the fractionating column before condensation. The fractionating column is fitted ஓவர் த மவுத் ஆஃப், இது நம்ம ஆல்ரெடி இந்த தியரிட்டிக்கலாக ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டிட்டேன். இந்த வேப்பர் ஆஃப் த லிக்விட் பட் இன்னொரு தடவை படிப்பேன், அப்படி தான் படிப்பேன். வித் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் கண்டென்ஸ் பிஃபோர் த வேப்பர் ஆஃப் லிக்விட் வித் லோவர் பாயிலிங். இந்த வேப்பர் ஆஃப் லிக்விட் வித் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் கண்டென்ஸ் பிஃபோர் த, யாரை விட, யாருக்கு முன்னாடி, இந்த லோவர் பாயிலிங்கை விட முன்னாடி கண்டென்ஸ் ஆயிடுவான். இப்போ விஷயம் என்னன்னா, எப்படி இது நடக்குது, முதல் விஷயம் எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. இப்ப ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. எங்க நமக்கு இங்க இருக்கா. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கா. ஒன்னு வந்து இங்க பாரு, வேப்பர் ஆஃப் லோவர் பாயிலிங் ஃபிராக்ஷன் ரீச் த டாப் ஆஃப் த காலம் ஃபர்ஸ்ட் லோவர் பாயிலிங். இப்ப ரெண்டு ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு. ஒன்னு ஒய் இருக்கு, இன்னொன்னு வந்து இசட் இருக்கு. இந்த ஒய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இந்த ஒய் இசட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ரைட், ரெண்டு பேருமே இருக்கான். யாரு இந்த லோவர் பாயிலிங் ஃபிராக்ஷன் reach the top of the column first, followed by the vapor of higher boiling fraction, higher boiling. இப்போ முதல்ல என்ன ஆகும், நம்ம ரெண்டு பேரும் ஹீட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வச்சுக்குவோம். ரெண்டு பேருமே ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, முதல்ல ஒரு கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்கவன் மேலே போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்கவன் அப்படியே மேலே வரான். ஆனா வரும்போது என்னன்னா, இந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இந்த ப்ரெஷரால இந்த கிளாஸ் பால் வழியா, கிளாஸ் பால்ஸ் குறுக்க வந்து பூந்து 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 போயிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா பூந்து பூந்து வரணும். இவன் வரத்துக்குள்ள, ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் தான் வித்தியாசமே இருக்கு. அப்ப இவன் முழுசா போய் சேர்றான். இவன் இங்க சேர போறதுக்குள்ள யாரு அடுத்த ஆள் உள்ள வருவா அப்படின்னா, யாரு நம்மால இவன் இந்த 100 டிகிரி இருக்கான். யாரு 100 டிகிரி, ஆமா 100 டிகிரி இருக்கான் பாரு, அதுக்கு அடுத்து அவனும் வர ஆரம்பிச்சிருவான். இவன் உள்ள போயிட்டே இருக்கான். இவன் போய் இங்க ரீச் ஆகுற நேரத்துல இவனும் மேல எஸ்கேப் ஆகி எகிரி குதிச்சு வந்துகிட்டே இருக்கான். சரி, இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கீழே தான் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அப்போ டிராவல் பண்ணி போகும்போதே என்ன ஆகும்னா, நிறைய எனர்ஜியை இந்த கிளாஸ் பால்ஸ் வந்து அப்சார்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா தெளிவாக கவனி. இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்லேஷன், இந்த வேப்பர் ஆஃப் லோவர் பாயிலிங் ஃபிராக்ஷன் ரீச் த டாப், லோவர் பாயிலிங் கம்மியான டெம்பரேச்சர்லேயே பாயில் ஆகக்கூடிய டாப் ஆஃப் த காலம் ஃபர்ஸ்ட், ஃபாலோடு பை வேப்பர் ஆஃப் ஹையர் பாயிலிங் பாயிண்ட். இப்போ யார் முதல்ல வருவான்னு சொல்றேன், எனக்கு ஸ்டேட்மெண்ட் புரியலையே, நீங்க சொல்லுங்க வாயை திறந்து.
மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இங்க எது ஃபர்ஸ்ட் மேல வரும்னு சொல்றான்? லோவர் பாயிலிங்கா ஹையர் பாயிலிங்கா? ஏன்னா இன்னைக்கு யாருமே பேசவே இல்லை வந்து அல்லது யார் முதல்ல மேல? லோயர் பாயிலிங் தான் சார் ஃபர்ஸ்ட் வரும். லோவர் பாயிலிங் முதல்ல வந்துட்டான். கம்மியான டெம்பரேச்சர்ல அவன் என்ன பண்ணிட்டான், மேல வந்துட்டான். இப்ப அடுத்து என்னன்னா, கூட யாரு வரதுக்கான வாய்ப்பு அதிகம்? ஹையர் பாயிலிங்கும் கூட. ஏன்னா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. 30, 40, 50, 60ன்னு வருது. 70ன்னு வரும்போது சல்லுன்னு மேல ஏந்திரிப்பான், ஏஞ்சி மேல வருவான். அதுக்கு அடுத்து 80, 90, 100 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருமா, வேகமா வந்துருவான். அப்ப என்ன பாயிண்ட்னா, இவன் தடுத்து நிப்பாட்டுவான் ஒரு தீய சக்தி. அப்ப முதல்ல வந்து நம்ம லோவர் வால்யூம் மேல போறான், மேல போறான், மேல போறான், மேல போனோன்னு இந்த இடத்துல கூல் ஆகுறான். கூல் ஆயிட்டு உங்களுக்கு அப்படியே லைட்டா கொஞ்சம் இன்னும் இந்த இடத்துக்கு வந்தா இன்னும் கூல் ஆயிடுவான். இந்த வேப்பர் இந்த ஏரியா ரீச் ஆயிட்டு அப்படின்னா இன்னும் கூல் ஆயிடுவான். கூல் ஆயிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டில் லிக்விடா தனியா வந்துடுறான். ஆனா அதுக்கு அடுத்து வரான் பாத்தி 100 டிகிரி. அவன் வழக்கம் போல வர ட்ரை பண்ணுவான். வர ட்ரை பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பட்டு 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 அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாயி இவன் முதல்ல பிரிஞ்சு போயிடுவான். இவனோட அந்த வேகத்தை தடுக்கிறதுக்காக இந்த ஃபிராக்ஷனல் காலத்தை நம்ம யூஸ் பண்றோம். வேகத்தடுக்க இது நம்ம பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில அதிகமா யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா க்ரூட் ஆயில்ஸ் வந்து நம்ம பெட்ரோலியம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது இன்னுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஒரு காம்பவுண்ட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்துருவான், இன்னொரு காம்பவுண்டு கூட வர மாதிரி இருக்கும். அப்ப இவன் அவனோட ஸ்பீடை குறைச்சிருவான். சிம்பிளான விஷயம், ஸ்பீடை குறைச்சிருவான், அம்பிடுதேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால என்னால ஈஸியா ரெண்டையுமே பிரிச்சு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. எஸ், இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. அடுத்து டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். இது நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன், இன்னொரு தடவை சொல்றேன், நேற்று வராதவங்க கவனிச்சுக்கோங்க. டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ். நிச்சயதா நேத்து வரல, இன்னைக்கு என்னாச்சு, இங்க வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. எனிவே, டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூசர் ப்ரெஷர். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லிக்விட் வந்து பிரிச்சு எடுக்கணும், ஒரு காம்பவுண்ட் வந்து பிரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த காம்பவுண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது தண்ணி, அதாவது லிக், அது எப்படி சொல்றதுன்னா ரெண்டு ஹச் ஒரு ஓ இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல், ஒரு ஆட்டம்லாம் கம்பைன் ஆன ஒரு மாலிகுல்னு அதை நம்ம சொல்லலாம். அது தாகம் எடுத்தா குடிப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மயக்கம் போட்டா முகத்துல அடிப்பாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம். தட்ஸ் கால்டு வாட்டர். அதோடைய பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 100 டிகிரி செல்சியஸா நம்ம சொல்லுவோம். 100 டிகிரி செல்சியஸ். இப்ப இவனோட டீகம்போசன் பாயிண்ட் கண்டிப்பா நமக்கு தெரியாது. இதுல தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னோம் அப்படின்னா அது தெரியாதுன்னு மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இதோடைய டீகம்போசன் பாயிண்ட குத்து மதிப்பா நம்ம ஒரு 200லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் ஸ்டீம் ஆகி பறந்துருவான். நம்ம குத்து மதிப்பா தான் சொல்றோம். இது கிடையாது. ஆம், அது நான் எப்படி சொல்லுறது, ஒரு 800 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோ. எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது டீகம்போசன் பாயிண்ட் கேப்ஸ்ல போட்டிருக்கேன். அப்போ எனக்கு வாட்டரை பிரிச்சு எடுக்கணும்னா 100 டிகிரி செல்சியஸ கொடுத்தா போதும், வாட்டர் பிரிஞ்சு வெளியே வந்துடுவான், பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா இங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கிறான், அவனுக்கு பேரு என்னன்னா கிளிசரால். இவனுக்கு பாய்லிங் பாயிண்ட பார்த்தாக்கா எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அதனால சும்மா நானே சொல்லுறேன், 350 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோ. இல்ல, இது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா கான்செப்டுக்காக சொல்றேன். ஏன்னா இங்க வந்து யார் வருவான் தான் கேட்பான், என்ன டிகிரி செல்சியஸ் இதை கொடுத்தாதான் கேள்வி கேட்பான், எல்லாம் டசன்ட் மேட்டர். இவனுடைய டீகம்போஷன் பாயிண்ட்டும் 350 டிகிரி. அட 380 டிகிரியில பாயிலிங்கும் டீகம்போஷனும் ரெண்டும் இருக்குது. இப்ப நான் ஹீட் பண்ணி பாயில் பண்ணி பிரிக்க நினைச்சா என்ன ஆயிடுவான், டீகம்போஸ் ஆயிடுவான். வாட் இஸ் டீகம்போஸ்? அவனோட நேச்சர் அழிஞ்சிடும், அந்த மாலிகுல அழிஞ்சிடும், வேற ஒண்ணா மாறிடும். அப்ப என்னால இவனை 350 டிகிரியில பிரிச்சு எடுக்க முடியாது. வாட்டரு 100 டிகிரி செல்சியஸ்ல செப்பரேட் பண்ணிட்டேன். 800 தான் டீகம்போஸ் ஆனால ஐ டோன்ட் கேர். 200 டிகிரில கூட என்னால் அதை பிரிச்சு எடுக்க முடியும். ஹை டெம்பரேச்சர் கொடுத்து கூட அதை நான் எடுப்பேன். ஆனா இது ரெண்டுமே சேம் இருக்கு போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடியூஸ் த ப்ரெஷர். ரெடியூஸ் பண்ற ஒரு சாம்பர் எடுத்துட்டு, அந்த சாம்பர்னா அது ரூம் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இல்ல, ரூம்ஸ் சின்னதா எடுத்துக்கும்.
அதோடைய அந்த 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 ஏரியாக்குள்ள இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை குறிக்கிறேன். இப்போ நம்மளை சுற்றி வந்து 1 bar ப்ரெஷரில் இருக்கு. இதோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நான் அப்படியே டிக்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம மலையில தண்ணி கொதிக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும், இங்க தண்ணி கொதிக்கிறது அந்த பாயிலிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு இடத்துக்கும் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ப்ரெஷருங்கிறது என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு பொருள் இருக்கு, ஒரு சாவி இருக்கு, இந்த சாவிக்கு மேல ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு அழுத்தம் இருக்கு. அப்போ இந்த அழுத்தத்தை மீறி இதுவே மேல வரணும்னா இது அந்த அழுத்தத்துக்கு ஈக்குவலான அழுத்தத்தை கொடுக்கும்போது மேல வரும். படத்தெல்லாம் எப்படி அப்படியே மேல அப்படியே பறப்பாங்கல்ல, அப்படி பறக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரெஷரை நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா ரெண்டும் நல்லிஃபை ஆயிடும், ஈக்குவலைஸ் ஆயிடும். அப்புறம் நான் என்ன மிதக்குவேன், மிதப்பேன். அப்போ பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அழுத்தம், இந்த பர்டிகுலர் 1 atmospheric ப்ரெஷர் இருக்கும் பொழுது 350 டிகிரி செல்சியஸ்ல இவன் பாயில் ஆகிறான். நல்லா யோசிச்சுப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு. அந்த 1 atmospheric ப்ரெஷர் இருக்கும் பொழுது 350 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகிறான். நான் என்ன பண்றேன், இந்த ப்ரெஷர் ரெடியூஸ் பண்றேன், ப்ரெஷர் ரெடியூஸ் பண்றேன், ஒரு 0.5 atm ப்ரெஷர் கொண்டு போயிடுறேன். அப்போ கண்டிப்பா பாயிலிங் பாயிண்ட் குறையும். எப்போ 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 பாயில் ஆகும்? சும்மா குத்து மதிப்பா சொல்ல, எனக்கு நிஜமா தெரியல. ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகலாமா? ஆனா இவனோட டீகம்போஷன் பாயிண்ட் மாறவே மாறாது, ஸ்டில் 350 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ண மூலயமா இவன் என்ன பண்றான் அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆயிடுறான். பிரிச்சிடுறேன், பிரிச்சிடுறேன். டீகம்போஸ் ஆகல, 350 போனா தானே டீகம்போஸ் ஆகும், 200ல பிரிச்சிட்டேனே. பிரிச்சு எடுத்ததை நான் இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணேன். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு மெத்தட் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் கண்டிஷன். சரியா? அவ்வளவுதான். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன், அடுத்தெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இங்க பாத்தீங்களா இந்த ஃபிராக்ஷனேட்டிங் காலம். ஸோ முதல்ல ஒருத்தர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, இது வழியா அப்படி பூந்து பூந்து போயிட்டு இருப்பான், நம்ம பைக்ல டிராஃபிக்ல போயிட்டு இருப்போம், பூந்து 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 போயிட்டு இருக்கான் சார் அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தன் டிராவல் பண்ணி முதல்ல போயிடுவான். அடுத்து பக்கத்திலே கம்மியான டெம்பரேச்சர்ல ஸ்டக் ஆகுதுன்னு யாரும் டைப் பண்றாங்களா? சார், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஓகே, ஷியோர். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவாடா. அச்சயா. சார் அந்த ப்ரெஷர் பத்தி சொல்லுங்கல்ல சார். அதான் சாமி, அதான் சாமி, கவனியம். 1 atmospheric ப்ரெஷர்ல ஒன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், நம்மளோட ப்ரெஷர் இருக்குல்லையா, நம்ம 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 நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கு வந்து ப்ரெஷர் எவ்வளோனா 1 atmospheric ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்ல 350 டிகிரியில இந்த 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 கிளிசரால் வந்து கொதிக்குது, பாயில் ஆகுது. வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுது. ஓகேவா? இப்போ வாட்டருக்கு வந்து நான் டிகிரி செல்சியஸ் அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் சொல்லிட்டேன், டீகம்போசன் டெம்பரேச்சர் டிஃபரெண்ட். கிளிசரால் பொறுத்த வரைக்கும் பாயிலிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 350, 1 atmospheric ப்ரெஷர்ல 350 டிகிரி செல்சியஸ், டீகம்போஷனும் 350 டிகிரி செல்சியஸ். பாயில் ஆகும்போதே டீகம்போஸ் ஆகிடும், வீணாயிடும். அப்போ நான் என்ன பண்றேன், அந்த 1 atmospheric ப்ரெஷர் நம்ம இந்த நார்மல் ரூம், நம்மளோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், நம்ம அட்மாஸ்பரிக் இருக்குல்ல, இங்க 1 atmospheric ப்ரெஷர், இந்த ப்ரெஷர்ல 350 டிகிரி செல்சியஸ்ல வெளியே வந்துடுறான். நல்லா கவனி, இந்த அழுத்தத்தை எதிர்த்து வரத்துக்கு அவனுக்கு 350 டிகிரி செல்சியஸ் ஹீட் தேவைப்படுது, அந்த கைனட்டிக் எனர்ஜி தேவைப்படுது. அதை வாங்கிக்கிட்டு எனர்ஜி அதிகமாகி இந்த ப்ரெஷரை எதிர்த்து மேலே இல்லை கேஸா வெளியே வரான். எப்போ 1 atmospheric ப்ரெஷர். அப்படி என்ன பண்றேன், இந்த மேல இருக்க அழுத்தத்தை குறைக்கிறேன், ஒரு சேம்பர்ல போட்டு அங்க ப்ரெஷரை குறைக்கிறோம். குறைக்கும் போது அப்ப என்ன ஆகும், நம்ம ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மேல இருந்ததுனால தான் 350 டிகிரி வரைக்கும் இந்த மாலிகுல் ஹீட்டை வாங்கிட்டு, எல்லா மாலிகுலும் ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன்ஸ், பல்கியா இருக்கலாம், ஸ்மாலரா இருக்கலாம், இதை வச்சு அது மாறும். அப்ப இங்க என்னன்னா, நான் வந்து ப்ரெஷரை குறைச்சிட்டேன், மேல இருக்க அழுத்தத்தை குறைச்சிட்டேன். இப்போ உங்க மேல தலையில கை வச்சுக்கிறோம், கை வச்சுட்டா நீ நார்மலா நீங்க எந்திரிக்கிறதுக்கும் உங்க தலை மேல ஒரு கை வச்சு எந்திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்க கை இல்ல, சுத்தி யாராவது இருக்கவங்கள ஒரு தலையில கை வச்சு சொல்லுங்க, அப்ப என்ன ஒரு ப்ரெஷர் வருது, அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தாகணும். ஸோ உங்க பாயிண்ட் என்னன்னா, நான் அங்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை குறைக்கிறேன். ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருந்ததை 0.5 மாத்திக்கிட்டேன். அப்போ எனக்கு இந்த பாயிலிங் டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சர்லேயே வெளியே வந்துடும். மேலே ப்ரெஷர் அழுத்தம் குறையுதுல, அதில் கம்மியான அழுத்தத்திலே வெளியே வந்துருவான். சாரி, கம்மியான டெம்பரேச்சர்லேயே வெளியே வந்துருவான். அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது தான் நிறைய கைனடிக் எனர்ஜி தேவை, அதை மோதிக்கிட்டு வெளியே வரணும். இப்போ அழுத்தத்தை குறைச்சதுனால கம்மியான டெம்பரேச்சர்லேயே ஆஹா அப்படின்னு வெளியே வந்துருவான். அதனால ஒரு 200க்குள்ளே வந்துருவான். ஆனால் டீகம்போஷன் 350 தான். இது இது வந்து 200 டிகிரி செல்சியஸ்லேயே வெளியே வந்துருச்சு.
அப்போ எனக்கு என்ன ஆகும், நான் சேவ் பண்ணிட்டேன், காப்பாத்திட்டேன், அந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா? புரியலன்னா திருப்பி சொல்லுங்க. புரிஞ்சுது சார். தேங்க்யூ சார். ஆ, ஓகே. தேங்க்யூலாம் எதுக்குமா, ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணுமா போதும். ஓகே, அடுத்து போவோமா? ஆம், இப்போ அடுத்து என்னன்னா, இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூசர் ப்ரெஷர் இது அங்கே கொடுத்துருக்கான். சரியா? இது சூப்பரான ஒரு டயக்ராம், அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுப்பேன். அடுத்து வந்து டேரக்டா கான்செப்ட் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து போயிடலாம். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து நான் முக்கியமான ஏரியா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நேற்றே சொல்லியிருக்கேன். திஸ் டெக்னிக்ஸ் இஸ் அப்ளைடு டு செப்பரேட் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஸ்டீம் வாலடைல் ஆர் immiscible வித் வாட்டர். ஓகே. அப்போ இன்னொரு விஷயம், the steam from a steam generator is passed. ஓகே, இதுக்கு அதுக்கு மேல the explanation கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னா, the technique is applied to separate substance with which are steam volatile or immiscible with water. அப்போ ஸ்டீம் வாலடைல் ஆகணும், வாலடைலாக வெளியே வரணும், ஆனா தண்ணி கூட சேரக்கூடாது, அது கூட சேர்ந்து வந்துடும்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிடலாம் அப்படின்னா, ஈஸியா செப்பரேஷன் ஃபனல் வச்சு செப்பரேட் பண்ணிடலாம். கொடுத்துருக்கானா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோம். இங்க பாருங்க, நம்ம கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அக்வஸ் லேயர் ரெண்டு லேயரா பிரிச்சுக்கோம், சால்வெண்ட் லேயர், அக்வஸ் லேயர். ஸோ ஈஸியா பார்த்துட்டேன், ஆர்கானிக் காம்பவுண்ட் சால்வெண்ட் லேயர் இங்க இருக்கான், அக்வஸ் லேயர் கீழே இருக்கான். ஸோ பிஃபோர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ பிரிச்சதை அப்படியே இதை ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சர்ன்னு வரும், கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது நிப்பாட்டிக்கும், இந்த கலர் ஃபுல்லாக போனோடனே நிப்பாட்டிடும். இது அந்த அளவுக்கு பியூராலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஏட குறுக்க முன்ன பின்ன இருக்கும். சரியா? ஸோ இது அடுத்த டிஸ்டிலேஷனை நீங்க படிச்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி என்னது, டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் செல்ஃப் ஸ்டடி ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பா. ஒரே ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துறேன் டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு. அதோடைய எக்ஸாம்பிள் என்ன, அதை மட்டும் படிச்சுக்கோ, வேற ஒன்றும் வேணாம். டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் செல்ஃப் ஸ்டடி நாளைக்கு வந்தோடனே செமினார் எடுக்க சொல்லுவேன், ஐ மீன் அடுத்த கிளாஸ் வந்தோடனே. ஸோ யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் பேர் சொல்லிடுறேன், ஏன் தேவையில்லாம வம்பு. உம், அனுஸ்ரீ. அடுத்து நித்யஸ்ரீ சும்மாவே கிளாஸ் எடுத்துருவாங்க. அனுஸ்ரீயும் நித்யஸ்ரீயும் ரெண்டு பேருமே இந்த ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு செமினார் டைம். ஆளுக்கு 5 மினிட்ஸ், 10 நிமிஷம். ஸோ அடுத்து போயிடலாம். குரோமடோகிராஃபி லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். குரோமடோகிராஃபி எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அப்சார்ப்ஷன் குரோமடோகிராஃபி, அடுத்து வந்து காலம் குரோமடோகிராஃபி, ரெண்டு டைப்பு. இந்த ரெண்டு டைப்ல பாத்தீங்கன்னா யாரோ இதை போட்டிருக்காங்க. ஓகே சார், இந்த பொண்ணு அப்பப்போ ஓகே சார் போட்டுருவாங்க. ஓகே. இதுல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டு டைப் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப் உள்ளுக்குள்ள வருவான். இப்போ அப்சார்ப்ஷன் குரோமடோகிராஃபி பாத்தீங்கன்னா அது ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். என்னென்ன கிளாசிஃபை பண்ணலாம்னா, தின்லேயர் குரோமடோகிராஃபி அண்ட் அட யாரா சும்மைக்கு சாட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பறக்க விட்டுருவேன். இங்க வர இப்ப இந்த பொண்ணு சாட் போடுறாங்க. ஓகே. ஸோ அப்சார்ப்ஷன் குரோமடோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ். ஒன்று காலம் குரோமடோகிராஃபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்லேயர் குரோமடோகிராஃபி. தின்லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சால்வெண்ட் இந்த மைக்ரேஷன் சால்வெண்ட் சாம்பர் இம்பார்ட்டன்ட். அது இது ஸ்டேஷனரி ஃபேஸ், அந்த மொபைல் ஃபேஸ் எதுன்னு பிரித்து சொல்ல தெரியணும். அதே மாதிரி இந்த காலம் குரோமடோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து மிக்சரோட ஆட் பண்ணிடுவோம், காம்பவுண்ட் சால்வெண்ட்டை மேலே ஊற்றிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ் அட்சார்பன்ட் வச்சிருவோம். இந்த கிளாஸ் உள் கீழே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமா சால்வெண்ட் இறங்கும். ஒவ்வொரு காம்பவுண்டுடைய சால்பிலிட்டியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தன் முன்ன கரைவான், ஒருத்தன் பின்ன கரைவான். முதல்ல கரையிறான் அப்படின்னா மெதுவா இறங்குறான்னு வச்சுக்கோ, அடுத்து இல்ல அடுத்து அடுத்து அடுத்துன்னு தனித்தனியா இறங்கி போய் நிற்பான் அந்த ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காம்பவுண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சரி, சூப்பரான ஒரு விஷயம். காம்பவுண்ட்ஸை வேற வேற என்னென்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்லாம் அது இருக்குன்னு ஈஸியாக பிரிச்சே பார்த்துடலாம். அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான டெக்னிக் இது. அடுத்து வந்து ரியாக்ஷன் ஒன்று நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த டிஎல்சி நம்ம எப்படி சொல்லிடுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்திருப்போம், சிலிக்கா ஜெல்ல வந்து அதுல டிப் பண்ணி ஐ மீன் நனைச்சு எடுத்துருவோம். சிலிக்கா ஜெல் அப்படியே மேல வந்து ஒரு சிமெண்ட் பூசின மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடியில. அதுல வந்து நாங்க என்ன பண்ணோம், ஸ்பாட் அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா, ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கும். ரியாக்டன்ட் வந்து அந்த பர்டிகுலர் சால்வெண்ட்ல கரைச்சி ஒரு ஸ்பாட் வச்சிருவோம். இன்னொரு இதுல ப்ராடக்ட் பர்டிகுலர் இடத்துல ப்ராடக்ட் ரியாக்ஷன் அடைஞ்சா நடலாம் தெரியல, சும்மா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பாட் வந்து இன்னொரு கிளாஸ்ல இந்த மாதிரி வச்சிருவோம். வச்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டையும் சால்வெண்ட் சாம்பர் அந்த அடிப்பக்கம் மட்டும் முழுகிற மாதிரி. இதை வந்து கேள்வி கேட்டிருந்தான், இது மெயின்ஸ்ல லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை பார்த்தேன். இந்த ஆர்எஃப் வேல்யூ வச்சு எது எது மைக்ரேஷன் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்ன,
இது நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ எதோட மைக்ரேஷன் இது அப்படின்ட்டு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சால்வெண்ட் அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறும்போது அந்த சால்வெண்ட்ல தான் காம்பவுண்டை கரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பாட் வச்சது. அங்க சால்வெண்ட் வந்தோடனே வணக்கண்ணா ராமசாமி அப்படிங்கிற மாதிரி அந்த கூட சேர்ந்தே கரைஞ்சி அது ஏறும் மேலே, காம்பவுண்டு மேலே போகும், சால்வெண்டோட காம்பவுண்ட். ஏய் மலையில் நடக்கும்போது காலில் அந்த காலுக்கு பக்கத்துல இருக்க ட்ரெஸ்ஸில் தண்ணி படும் இல்லையா, அந்த ஈரம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறும், கால் வரைக்கும் முட்டி வரைக்குமே ஈரமாயிடும். இப்ப பாரு, இப்ப நனைஞ்சிட்டு வந்தேன் வண்டியில, கால் மட்டும் தான் கீழே தான் நின்றுட்டு இருந்தேன், அந்த அடியில தண்ணி பட்டுச்சு, முட்டி கால் வரைக்கும் அந்த தண்ணி ஏறிடுச்சு. அப்போ அந்த மாதிரி அந்த தண்ணி ஏறும் பொழுது அந்த காம்பவுண்ட் அது கூட கரைஞ்சி மேலே டிராவல் ஆகும். ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த காம்பவுண்ட் இப்போ ரியாக்டன்ட் எப்படி டிராவல் ஆகுதோ அதே மாதிரி ப்ராடக்ட் டிராவல் ஆகவே மாட்டான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த டிராவலிங் இருக்கு உங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே. அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இங்கே பாரு, உங்களுக்கு இந்த ஆர்எஃப் வேல்யூ மட்டும், இந்த ஃபார்முலா மட்டும், ஃபார்முலாவே டைரெக்டாக கேள்வி கேட்பான். ஆர்எஃப் வேல்யூனா என்னன்னு கேள்வி கேட்பான், நேற்று டிஸ்கஸ் பண்ண விஷயம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நேராக எங்கே வரணும்னா அந்த பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் குரோமடோகிராஃபி ஜஸ்ட் லைக் டிஎல்சி மாதிரியே தான் நிறைய விஷயம் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி சால்வன் சேம்பர், இதை ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து படி. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். எஸ். ஸோ செப்பரேட் பண்ணிட்டோம்ல, காம்பவுண்ட் எப்படிலாம் செப்பரேட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தோம்ல. இப்போ இந்த பார்த்த உடனே அந்த இந்த செப்பரேட் பண்ண காம்பவுண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு தான். இந்த கார்பன் ஹைட்ரஜன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முதல் விஷயம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கார்பனை காப்பர் ஆக்சைடு கூட சேர்த்து ஹீட் பண்ண போறீங்க. ஓ, இது இங்க இருக்கா? ஓகே ஓகே, அன்னைக்கு நான் இது இல்லைன்னு நினைச்சேனே, இந்த ரியாக்ஷன் இல்லாம எழுதி போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே இந்த கார்பனுக்கு மட்டும் இது ஈஸியான டெஸ்ட், கார்பன் ஹைட்ரஜன் ஈஸியான டெஸ்ட். இப்போ என்ன பண்றோம்னு பாருங்க. கார்பன் வந்து நம்ம காப்பர் ஆக்சைடு கூட சேர்த்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணோன்னே என்ன ஆயிடும் அப்படின்னா, ஐ மீன் கார்பன் கிடையாது, கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸ், அந்த எக்ஸை ஹீட் பண்ணோடனே எனக்கு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸை நான் கால்சியம் ஹைட்ராக்சைடில் பாஸ் பண்றேன், எனக்கு வெள்ளை கலர்ல பிசிப்டேட் கிடைக்குது. வெள்ளை கலர் பிசிப்டேட் கிடைக்குது, நான் பாஸ் பண்ணது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு. எக்ஸ்ல என்ன இருந்திருக்கு, கார்பன் இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கார்பன் கிவன் காம்பவுண்ட்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு ஒரு வேப்பர் தான் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி அது நம்ம கண்டென்ஸ் பண்ணும்போது ஈஸியாக லிக்விட் ஆயிடும். பட் கார்பன் டை ஆக்சைடு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இல்லையா, நான் ட்ரை ஐஸாக தான் மாறும். அப்போ இந்த இடத்துல என்ன லிக்விட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒயிட் காப்பர் சல்ஃபேட் பவுடர் மேல நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும், இட் பிகம் ப்ளூ கலர். ப்ளூ கலரா மாறிடுது. அப்ப ப்ளூ கலரா மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காப்பர் கெட் ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிகுல் கூட ஆட் பண்ணாதான் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ப்ளூ கலர் பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த பியூட்டிஃபுல் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. அப்ப ஃபார்ம் ஆகுதுன்னா உள்ள வந்தது வாட்டர். அப்ப வாட்டர் எங்க இருந்திருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வாட்டர் ஹைட்ரஜன் இருந்திருக்கு. ஏன்னா ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்றவன் இவன், ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்றான் இவன். அப்ப கார்பன் கார்பன் அங்கிருந்து வந்திருக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல, ஹைட்ரஜன் அங்கிருந்து வந்திருக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் ஃபார் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். எப்படி டிடெக்ட் பண்றது? அடுத்து ஒருவேளை ஒருவேளை நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன் இவங்கெல்லாம் இருந்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இவங்கெல்லாம் இருந்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? டிடெக்ஷன் ஆஃப் அதர் எலமெண்ட், nitrogen, sulfur, halogen, and phosphorus present in an organic compound are detected by Lawson test. லாசங் டெஸ்ட், இந்த லாசங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன ரெடி பண்ணி வைக்கணும்னா லாசங் ரியேஜென்ட் நீடட். லாசங் ரியேஜென்ட்டை நீங்க ரெடி பண்ணணும். அது எப்படி சார் பண்றதுன்னா அது தகவல் வேற லெவல் என்ஜாய்மெண்ட் இன் அவர் எம்எஸ்சி லேப்ல. எலமெண்ட் பிரசன்ட் இந்த காம்பவுண்ட் அது எது இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அழுத்த திருத்தமா நடத்துறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், லைட்டா ஈயம் பூசுன மாதிரி பூசாத மாதிரி நவுத்தி விட்டு வந்துடுறேன். கவனிங்க, இது இது இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் இது கொஞ்சம் முக்கியம். இந்த எலமெண்ட் பிரசன்ட் இந்த காம்பவுண்ட் ஆர் கன்வெர்டட் ஃப்ரம் என்னது கோவலண்ட் ஃபார்ம் இன்டு அயானிக் ஃபார்ம் பை ஃபியூசிங் த காம்பவுண்ட் வித் சோடியம் மெட்டல். சின்னதா ஒரு கிளாஸ் டியூப் கொடுப்பாங்க. கிளாஸ் டியூப்னா நீங்க இமேஜினேஷன் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாலாம். கனவு காணும் காலம் யாவும், இந்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஹெட்ஃபோன்ஸ்ல இந்த ஒயர்ஸ் இது கூட டபுள் த டைம் ஒயர் வச்சோம்னா எப்படி இருக்கும், அவ்வளவுதான் மொத்தம் இருக்கும். இது உங்களுக்கு தெரியாது வேற. அது வந்து நான் எப்படி சொல்றது உங்ககிட்ட? ஐயோ ஆண்டவா, எனக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடு. ம், ஸ்ட்ரா யூஸ் பண்றோம்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கு.
இந்த ஸ்ட்ரால பாதி அளவுக்கு தான் அதோட டயாமீட்டர் இருக்கும், பாதி. அப்ப எவ்வளவு குட்டியா இருக்கும் பாருங்க, குட்டியான ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். அந்த டியூபுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் எதுக்கு? இப்ப அந்த கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் காப்பர் ஆக்சைடு கூட ஹீட் பண்ணும்பொழுது எங்களுக்கு என்னென்னலாம் கார்பன் ஹைட்ரஜனை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இல்ல மாலிகுல் கண்ணுக்கு தெரியாது. கோபால் பல்படியா அப்படின்னா நாக்குல வச்சோம்னா இனிப்பா இருக்கும், ஐ கோபால் பல்படி முடிஞ்சிருச்சு. பட் அந்த பல்படியில என்ன இருக்குன்னு உனக்கு இது வரைக்கும் தெரியுமா? நான் யாராவது செக் பண்ணி பார்த்திருக்கேன்? மேடப் ஆஃப் வாட்டன் ட்ரை பண்ணிருக்கேன்? பண்ணிருக்கவே மாட்டேன். கோல்கேட் பல்படி கூட நான் விளக்கியிருக்கேன் சார், பேஸ்ட் கூட மேடப் ஆஃப் அதோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல. எதையோ தேடுவோம், என்னென்னமோ தேடுவோம். ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பாட் ரிலீஸ் ஆயிடுச்சா, யார் டேரக்டர் யார், என்னென்னமோ தேடுவோம். ஆனா இதை தேட மாட்டோம். தேடி என்ன பண்ண போறேன்? எனிவே, இப்போ பாயிண்ட் என்னன்னா அந்த கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏன்னா நான் டெஸ்ட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணும் நைட்ரஜன் இருக்கா, சல்ஃபர் இருக்கா, ஹாலஜன் இருக்கா, நைட்ரஜன் சல்ஃபர் ரெண்டும் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் டெஸ்ட் பண்ண போறேன். நிறைய டெஸ்ட் இருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணா அந்த கிளாஸ் டியூப் எடுத்து அந்த கிளாஸ் டியூபுக்குள்ள என்ன பண்ணுனா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை உள்ள தள்ளி விட்டணும். அது லிக்விடோ சாலிடோ உள்ள கொஞ்சம் போவே போகாது. அதை அது உள்ள தள்ளிட்டு லைட்டா நுனியில வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னா அந்த சொரசொரப்பான சர்ஃபேஸ்ல லைட்டா தேய்ப்போம். தேய்க்கும் போது அப்படியே அப்படியே மெதுவா அது இறங்கும். இறங்கின உடனே அதுல கொஞ்சோண்டு சோடியம், ரா சோடியம் மெட்டல், அந்த மெட்டல் சின்னதா ஒரு பீஸ் எடுத்து அந்த பீஸை டிஷ்யூ பேப்பர்ல வச்சு அதை உள்ள தள்ளுவோம். சின்ன ஒரு அது எப்படி சொல்றது, பாயிலிங் பாயிண்ட் மெஷர் பண்ற அது ஒரு டியூப் இருக்கும் குட்டியா, அந்த டியூப் வச்சு உள்ள தள்ளுவோம். உள்ள போயிடுச்சா? இப்போ அந்த டாங்ஸ்ல பிடிச்சி அதை நல்லா ஹீட் பண்ணும், நல்லா பழுக்க காய்ச்சணும். பழுக்க காய்ச்சினதுக்கு அப்புறம் சிகப்பு கலர்ல மாறிடும். இங்க பாருங்க போட்டிருப்பான் பாரு, வந்திருக்கா என்ன, சிகப்பு கலர்ல மாறும். ரெட் டாட் கண்டிஷன் அதுக்கு பேர் சொல்லுவோம். இந்த ரெட் டாட் கண்டிஷன் மாறும்போது என்ன அப்படின்னா நான் எடுத்திருக்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆனா விஷயம் என்னன்னா நான் அப்படி ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க கோவலன் பாண்ட்லாம் உடஞ்சி அங்க இருக்க கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சோடியம் கூட ரியாக்ட் ஆகி கார்பனும் ஏதோ ஒன்று இருக்கிற வித்தியாசமான எலமெண்ட் எல்லாமே சோடியம் கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அயானிக் ஃபார்ம்ல காம்பவுண்ட் கொடுத்துரும். சரி, இப்ப சப்போஸ் அந்த காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்து NaCN உள்ள ஃபார்ம் பண்ணி இருப்பான். எனக்கு அது தெரியாது, என்னெல்லாம் தெரியாது, ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுவே அந்த காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருக்குன்னா கார்பன் வேற மாதிரி மாறிடுவான். ஆனா சோடியமும் சல்ஃபரும் அவனை விட ஹை ரியாக்டிவ், அதனால இப்படி மாறிடுவான். அதே மாதிரி இங்கேயும் கார்பன் இருக்கும், ஆனா கார்பன் இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா சோடியம் ஒரு வேலன்சி, ஆலஜன் ஒரு வேலன்சி. அதனால இவர் ரெண்டு பேரும் ஈஸியா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா சில கேள்வி வரும், அது எப்படி இங்க மட்டும் கார்பன் வருது, இங்கெல்லாம் வந்து கார்பன் வரல, ஏன் போட்டா என்ன ஆகும், ஏன் கார்பனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்ப அந்த இடத்துல இந்த காம்போசிஷன் ஃபார்மேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இங்க நைட்ரஜன் சல்ஃபர் இந்த இந்த என்ன சொல்றது, சோடியம் சல்ஃபர் தட்ஸ் எனஃப். அதே மாதிரி நைட்ரஜன் ஹாலஜன், சாரி இங்கே பாரு சோடியம் ஹாலஜன் தட்ஸ் எனஃப். கார்பன் இன்வால்வ் ஆகணும் அவசியம் இல்லை. என்ன இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா இவர் ரெண்டு பேர் தான் ஆகணும், இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா இவர் ரெண்டு பேர் தான் ஆகணும். இந்த மாதிரி அயானிக் நேச்சர்ல ஃபார்ம் பண்ணுவோம். இன்னும் ஒன்னு இருக்கும், அந்த ஒன்னு எழுதிக்கோங்க, என்ன அப்படின்னா NaSN. ஓகே, இந்த இவனும் ஃபார்ம் ஆவான். சரியா? NCSC SCN இவனும் ஃபார்ம் ஆவான். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இது என்ன ஆகும்னா அந்த டியூப்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கும். இது என்ன பண்ணும், ஒரு வாட்டர் பாத் எடுத்து வாட்டர் பாத்துக்குள்ள உள்ள போட்டுடணும். பிஸ்ஸுங்க ஒழுங்கா எரியல அப்படின்னா அந்த சோடியம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது பெரிய பிரச்சனை ஆகாது. உள்ள போட்டு டங்கு டங்கு நவீன மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி டங்கு டங்குன்னு அதை நல்லா குத்தி நொறுக்கி கலக்கி விட்டு அதுக்கப்புறமா ஒரு பீக்கர்ல ஒரு ஃபனலை வச்சு அந்த ஃபனல்ல இது ஊத்திடுவோம். டிஷ்யூ பேப்பர் வச்சு, டிஷ்யூ பேப்பர்ல ஃபில்டர் பேப்பர் சாரி, அவ கம்ப்ளீட்டா எனக்கு இங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கிளியர், சம்டைம்ஸ் கிளியர் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இந்த சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னா நான் எனக்கு என்ன காம்பவுண்ட் கொடுத்தாங்களோ அந்த காம்பவுண்ட்ல இருக்க எலமெண்ட் அயானிக் ஃபார்ம்ல இருக்கு. சரி, இப்போ இதை நான் ரியாக்ஷன் பண்ணி இவனை ரியாக்ட் பண்ண வச்சு கலர் இருக்கா, கலர் வருதா, அந்த ரியாக்ஷனுக்கு ஆன்சர் பண்றானா, அப்போ இவன் உள்ள பிரசன்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜன் இருக்கா, இப்போ யார் யாரெல்லாம் இருக்கா, ஜீவஸ்ரீ எடுத்துக்கோமே. ஜீவஸ்ரீ என்ன பண்றோம் அப்படின்னா நைட்ரஜன் அவங்களுக்கு காம்பவுண்ட் நாங்கள் ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்கோம், நைட்ரஜன் காம்பவுண்ட். அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் முதல்ல நைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணி பார்த்துடுறேன் அப்படின்ட்டு ஜியோஸ்ட்ரி என்ன பண்றாங்கன்னா முதல்ல நைட்ரஜனுக்கான டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். இப்ப இப்போ இன்னொரு ஆள் இருக்காங்க, யார் அப்படின்னா இவங்க அனுஸ்ரீக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஹாலஜன் கொடுத்துட்டோம். ஹாலஜன் வழக்கம் போல் அவங்க என்ன பண்றாங்க, வழக்கம் போல எல்லாத்தையுமே நசுக்கி கிசுக்கி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. டெஸ்ட் லாசங் ரியேஜன் அதுக்கு பேர் தான். முதல்ல நைட்ரஜன் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபெயிலியர். அப்போ அடுத்த டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபெயிலியர். அடுத்த டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபெயிலியர். கடைசியா ஹாலஜன் டெஸ்ட்ல ஆன்சர் வரும், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அங்கதான் அவங்க என்ன மார்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஜீவஸ்டிக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க நைட்ரஜன் தான் கொடுத்துருக்காங்க, முதல் டெஸ்ட் பண்ண வர போறாங்க. லாசங் ரியேஜன் ரெடி பண்ணி வச்சோம்ல பீக்கர்ல, ஜஸ்ட் டேக் அ ஃபியூ டிராப்ஸ்.
ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லாசங் ரியேஜன், அதுல அந்த பர்டிகுலர் எலமெண்ட் அயானிக் நேச்சர்ல இருக்கு, நமக்கு தெரியாது, கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். இப்ப பாரு என்னென்ன ஆட் பண்றது பாருங்க, இன்கிரீடியன்ட் பாருங்க. The sodium fusion extraction is boiled with iron sulfate FeSO4 FeSO4 and then acidified with concentrated sulfuric acid. இது வந்தா reagent. இவன் தான் ரியேஜன். கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட், இன்னொரு பக்கம் வந்து FeSO4. the formation of Prussian blue, சம்மல்ல the formation, இது ரெண்டையும் நான் வந்து லாசங் எக்ஸ்ட்ராக்ஷன் கூட ஆட் பண்ணும் பொழுது ஒருவேளை ஒருவேளை எனக்கு ப்ளூ கலர்ல ஒரு precipitate இல்ல வந்து ஒரு கலர் ஃபார்ம் ஆகுது, ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ருஷியன் ப்ளூ அப்படின்னு சொல்றேன். நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ருஷியன் ப்ளூ கிடைக்குது. அப்படி கிடைச்சிட்டால் நைட்ரஜன் இஸ் கன்ஃபார்ம். கொடுத்த காம்பவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நைட்ரஜன் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நைட்ரஜன் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஜீவஸ்ரீ இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு ப்ளூ வந்துருச்சு. அவ அணுஸ்ரீ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை ஆட் பண்ணியிருப்பாங்களே சேம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாசங் ரியேஜன் நம்ம நிறைய போர்ஷனை பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஊத்திட்டு இருக்கும்போது இதுல விஷயம் என்ன தெரியுமா, நித்தின் என்ன எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா நான் சாப்பாடு கொஞ்சம் உப்பு பேப்பர்ல மடிச்சு கொண்டு வந்தேன், அதை யாரோ நித்தின் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அப்போ அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஹாலஜன் டெஸ்ட் தான். ஆனா என்னன்னா சால்ட் அங்க போயிடுச்சு, அவனுக்கு தெரியல, பக்கத்துல இருக்க எல்லாரும் தெரிஞ்சிருச்சு இது உப்புடா, இது ரியாக்ஷன்லாம் நடக்காது. இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் சார் கொடுத்துட்டாரு, ஏதாவது ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ரியாக்ஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னொருத்தன் யாரு இல்ல இவங்க மட்டும் போதும், டேமேஜ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். மூணு பேரும் தான். இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல ஆட் பண்றாங்க எல்லாருமே. முதல்ல FeSO4 ஆட் பண்றாங்க, H2SO4 ஆட் பண்றாங்க. ஜீவஸ்டிக் மட்டும் கலர் கிடைச்சு அணுவஸ்டி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. நித்தின் வந்து ஏதோ ஆட் பண்ணுவோம், கலர் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ரைட் ரைட், பாய்ஸ் எப்பவுமே தனியா இருப்பான். அப்போ அனுவர்ஷினி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. சாரி, அனுஸ்ரீ வந்து மனசு உடைஞ்சிட்டாங்க. அது எப்படி அந்த பொண்ணுக்கு மட்டும் வந்துச்சு எனக்கு வரல, அப்போ வந்து நான் தப்பா ரியாக்ஷன் வந்து மாத்தி பண்ணிட்டேனா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, ஷர்மி சொல்றாங்க, அப்படி இல்லப்பா உனக்கு வேற ஏதோ கொடுத்துருக்காங்க, நீ போயிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுத்து பாரு, அது வேற டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ இங்க ஜிஎஸ்டி ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் வந்து வைவாக்கு உட்காராங்க. அது என்னம்மா ப்ளூ கலர் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, சார் தட் இஸ் கால்டு ப்ருஷியன் ப்ளூ சார் அப்படின்னு சொல்றாங்க. when I'm asking again what is Prussian blue அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அப்போ she tried to explain the formula of Prussian blue. So the formula of Prussian blue is Fe4 FeCN6 and thrice dot x times H2O. That's why it's a blue, I mean crystalline form. இந்த ஹைட்ரேட்டட் ஃபார்ம் வந்து பழைய புக் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான், இப்போ கொடுக்குற புக்கில் தான் கொடுக்குறான். ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட். This is called coordination compound. This is called coordination compound. இந்த coordination compound பார்த்துக்கோங்க. இது என்ன சார் coordination ஒன்றும் புரியலையே அப்படின்னா இது 12th உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த விட்டமின் பி டுவெல் தானா, பி டுவெல் தான் நினைக்கிறேன். எல்லாம் கோஆர்டினேஷன், ஹீமோகுளோபின் எல்லாமே கோஆர்டினேஷன், கிட்டத்தட்ட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மாதிரி தான் இவங்க எல்லாமே. நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு நம்மள சுத்தி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். விட்டமின் பி டுவெல் ஓகே, ஹீமோகுளோபின் ஏன் சொன்னேன்னு தெரியல, அதை நான் செக் பண்ணிட்டு பார்க்குறேன். ஆமாம் வரும், போர்பைரின் ரிங்கு லிகாண்ட் ஆக்ட் பண்ணுவோம். எஃப்இ வந்து மெட்டல். ஓகே, அது ஒரு நியூ டெர்மினாலஜிடா, புதுசு, எல்லாமே புதுசு. ஸோ அது நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா கரெக்டாக வந்து 12th வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டிஎன்எஃப்ல முடிச்சு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு படிப்பீங்க. எனவே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை,